ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஹேங்கிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் அதை வந்து எப்படி ரோப்பில் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டவுட் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வேறு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதில் பண்ண மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு தேவையான கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து நல்லா 4 வாட்டி வந்து மடிச்சுக்கோங்க. இப்படி மடிக்கிறதன் மூலமாக நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் கரெக்டாக வர அளவுக்கு நீங்கள் வந்து அந்த கிளாத் இருந்தால் போதும். நான் வந்து ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுறேன் மூடி தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூடி நம்ம வச்சு பார்க்கும்போது தாராளமாக வந்து ஒரு சர்க்கிள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ மூடியை வந்து நீங்கள் சென்டரில் வைக்காமல் கொஞ்சம் கார்னரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹேங்கிங் பண்ணுறதுக்கு கிளாத் வந்து மிச்சமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கார்னரில் வச்சுட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதன் மூலமாக நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ரவுண்டாக கட் பண்ணாமல் மொத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு டவுட் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து கிளாத்தோட நூல் வந்து பிரிஞ்சு வருமா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இது வந்து ஹேங்கிங்ஸ் தான், அதனால் நம்ம ரொம்ப இதை வந்து வாஷ்லாம் பண்ண மாட்டோம். ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இதை வந்து நம்ம இது பண்ண மாட்டோம். ஸோ இது அப்படியே தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேண்டில் ஃபயரில் வந்து அதோட எட்ஜஸை வந்து காட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 சர்க்கிள்ஸ் இருக்கும். இதே மாதிரி அந்த சைடு இருக்கிற கிளாத்லேயே நம்ம 8 சர்க்கிள்ஸ் வந்து இன்னொரு ஹேங்கிங்ஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. எல்லா கிளாத்தும் தனித்தனியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து இருக்குது, இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தனித்தனி ரவுண்டாக எடுத்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்து இதை 2ஆக மடித்து திருப்பி வந்து 4ஆக மடிக்கிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். இப்போ நீங்கள் வந்து அந்த ரோப்பில் வந்து அதோட எட்ஜில் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து த்ரெட்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. நான் சீவிங் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி கொஞ்சம் எவ்வளோ டைட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒவ்வொரு ரவுண்டாக எடுத்து அதுக்கு பக்கத்தில் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி வைக்கிறீங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் பண்ணுற மாதிரி வைங்க. ஃப்ரண்ட் சைடு எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி இந்த ரோப்போட பேக் சைட்லேயும் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ரோப் வந்து வெளியில் தெரியாது. இதே மாதிரி 1 பை 1 எல்லாமே வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து லாஸ்ட் பீஸ் வந்து வைக்க போகிறேன். ஸோ பாருங்கள், லாஸ்ட் பீஸ் நம்ம வைக்கிறப்ப அந்த த்ரெட்டு வந்து கம்ப்ளீட்டாக மறைகிற மாதிரி நம்ம அது மேலே வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து த்ரெட்டு வச்சு ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஹேங்கிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து ஒரு நீங்கள் நார்மலாக ஒரு சிம்பிளாக தைக்கிற ப்ளவுஸு கூட இந்த மாதிரியான ஹேங்கிங்ஸ் வைக்கிறப்ப ஒரு எலகன்ட் லுக் கொடுக்கும். நல்லா எவ்வளோ டைட்டாக ஸ்டிச் போட முடியுமோ போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளவர் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.